பிரைஸ் தி லார்ட். விதைக்கிறவனின் உவமையை இயேசு ஏன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காக விதைக்கிறவன் உவமையை இயேசு குறிப்பிடுகிறார். ஒரு விவசாயி தமது விதையை விதைக்க சென்றான். விதை 4 வெவ்வேறு வகையான நிலத்தில் விழுந்தது. விதைகளை பெறும் 4 வகையான நிலம் இது உவமையை விவரிக்கிறது. இது தேவனுடைய வார்த்தையை பெறும் 4 வகையான இருதயத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. முதலாவது இருதயம் பாதையில் விழுந்த விதை. இது வார்த்தையை புரிந்து கொள்ளாத கடின இருதயத்தை குறிப்பிடுகிறது. கவனச்சிதறல், சந்தேகம் மற்றும் ஆவிக்குரிய எதிர்ப்பு ஆகியவை தேவனுடைய வார்த்தையை வேரூன்ற விடாமல் தடுக்கின்றன என்று அர்த்தம். இரண்டாவது நிலம், அதாவது இருதயம் பாறை நிலத்தில் விழுந்த விதை. சோதனைகள் கீழ் வாடிப்போகும் மேலோட்டமான நம்பிக்கையை இது குறிப்பிடுகிறது. மூன்றாவது நிலம் அல்லது இருதயம் எது என்றால் முட்கள் நிறைந்த நிலத்தில் விழுந்த விதை. வாழ்க்கையின் கவலை மற்றும் செல்வத்தால் மூச்சு திணறும் திசை திருப்பப்பட்ட இருதயத்தை இது குறிப்பிடுகிறது. நான்காவது நிலம் நல்ல இருதயம் என்னவென்றால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. தேவனுடைய வார்த்தையை பெற்று ஆவிக்குரிய கனிகளை தரும் இருதயத்தை குறிப்பிடுகிறது. இந்த உவமை மக்கள் தங்கள் சொந்த இருதயங்களில் நிலை மற்றும் தேவனுடைய வார்த்தையை அவர் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. நல்ல நிலத்தை போன்ற இருதயம் உங்களுக்கு இருந்தால் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக வேரூன்றி உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்க அனுமதிப்பீர்கள். உண்மையான விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பது மாத்திரம் அல்ல, மாறாக ஒவ்வொருவன் வாழ்க்கையிலும் நிலையான ஆவிக்குரிய கனியை கொடுப்பது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உண்மையே ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது ஆழமாக வேரூன்றி உங்கள் வாழ்க்கையில் மாற்ற அனுமதிக்கிறீர்களா என்று விதைகளின் உவமை நம் சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நமக்கு சவால் விடுகிறது. நம்முடைய இருதயமானது ஒரு நல்ல நிலம் போல மாறுவதற்காக திறவுகோல் என்ன என்றால் ஜெபங்கள் நமது போராட்டத்தை பற்றி தேவனுடன் நேர்மையாக பேசுவதன் மூலமும் தினமும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதன் மூலமும் நம்மை ஊக்குவிக்கும் மற்றும் ஆதரிக்கும் விசுவாசிகளுடன் ஐக்கியம் கொள்வதன் மூலமும் சோதனையை தேவனை நம்புவதற்கான மூலப்பொருளாக கருதுவதன் மூலமும் சவால்களை நமது விசுவாசத்தை வளரும் வழியாக பார்ப்பதன் மூலமாகவே ஆகும். ஆமென்.